வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருண் அண்ட் வர்ஷினி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் டாஸ்கில் செமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸ்கூல் டாஸ்க் முடிஞ்சும் வந்து செமையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வர்ஷினி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் டாஸ்கில் நான் வந்து அருண் மேலே க்ரஷ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. யார்கிட்டன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெஃப்ரி கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஜெஃப்ரி வந்து சொல்லுவார், அவருக்கு வெளியே ஆள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வெளியே லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஆமாம் எனக்கும் தான், பட் இந்த பர்டிகுலர் விஷயத்தை என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. நான் ஏதாவது பட்டுச்சு என்னால் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா அதை வந்து சொல்லிடுவேன், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வர்ஷினி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அருண் மேலே ஒரு க்ரஷ் வந்து உருவாயிருக்கு அப்படின்றத ஈஸியாக வந்து நம்மளுக்கு ஷோலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க. அப்படின்றப்ப அவுட் ஆஃப் ஸ்கூல் டாஸ்க்லேயும் வந்து அவங்களுக்கு அவங்க மேலே க்ரஷ் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டீம்லாம் வந்து வெளியே கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா லைக் விஷாலுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. தர்ஷிகாவுக்கு வந்து சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை வந்து பாய்ஸ் டீமில் இருக்கிற விஷாலுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அருண் வந்து பார்த்தாரு, சரி நம்மளும் யாராவது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தப்ப வர்ஷினி வந்து அங்கே வந்துட்டு இருந்தாங்க. வர்ஷினி நீங்கள் போய் உங்களுக்கான பங்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வர்ஷினி வந்து சாப்பிடல, அதனால் அப்படி சொன்னாரா என்னன்னு தெரியல. வர்ஷினி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மராக இவங்களை சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க வந்து சாப்பிடவே இல்லை. ஸோ தட் இது எல்லாருமே வந்து மானிட்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஃபாஸ்டிங் அப்படின்ற மாதிரி போய் சொல்லி எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அதனால் அருண் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட வைக்கலாம்னு சொல்லிட்டு போய் உள்ளே இருந்து சப்பாத்தி எடுத்துன்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அருண் சொன்ன உடனே குடுகுன்னு ஓடி போய் சப்பாத்தி வந்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே லைக் எல்லாருமே வந்து சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வர்ஷினி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி, எங்களுக்கு தெரியும் நீங்கள் ஏன் சாப்பிடலன்ட்டு, சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அருண் வந்து புஷ் பண்ணுறாரு. உடனே விஷால்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீயே ஊட்டி விடு, எதுக்கு நீ கவலைப்படுற, ஊட்டி விடு அவங்க சாப்பிடுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் வர்ஷினி வந்து ஒரு வாய் எடுத்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் போதும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அருண் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஈவன் ஜெஃப்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி நின்று ஊட்டி விடுங்க பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஷால் அண்ட் தென் ரேயான் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊட்டி விட்றா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்து அவர் புஷ் பண்ணுறாங்க. ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அவங்க சாப்பிட்டாகணும், ஏன்னா அவங்க ஃபாஸ்டிங்கில் இருக்காங்கன்ற மாதிரி போய் சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சாப்பிடாம இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஈவன் இந்த பர்டிகுலர் விஷயம் சொன்னதுக்கப்புறம் அருண் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி விட்றாங்க. அவங்களும் வந்து தயங்குறாங்க என்னடா அது அப்படின்ற மாதிரி. பட் வர்ஷினி வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கிக்கிறாங்க. உடனே வந்து ஊட்டினதுக்கப்புறம் அருண் அப்படி கத்துறா, நீ உண்மையாக தான் செலிப்ரேட் பண்ணுறியா நீ அப்படின்ற மாதிரி விஷால் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பார். ஏன்னா இந்த ஷோ வந்து அர்ச்சனா பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் விஷால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனிங்கில் நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. உடனே தர்ஷிகாலாம் வந்து என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் அவங்களோட டைலாக் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து விஷால் அண்ட் தென் ரயான் ஜாக்லின்லாம் சேர்ந்து அருணை வந்து நல்லா ஓட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க சாப்பிடலன்னு தெரியுது, அதனால தான் நான் ஊட்டினேன் அப்படின்ற மாதிரி அருணும் வந்து சமாளிப்பார். ஆனால் பக்கத்தில் உட்காந்து முத்துக்குமரன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கூல் டாஸ்க்லேருந்து இன்னும் வெளியே வரலையா, ஆளாளுக்கு அதே பேரை வச்சு ஊட்டின்னு இருக்கீங்கலாம், தர்ஷிகா விஷ்ணு அண்ட் தென் வர்ஷினி அண்ட் தென் அருண் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பேராகவே இருக்காங்க, ஸ்கூல் டாஸ்கில் இருந்த பேர் அப்படியே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி லைக் இந்த விஷயம் வந்து நடந்தது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாஸ்டிங்கில் இருக்காங்கன்னு போய் சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து பிரேக் பண்ணும் அப்படின்றதுக்காக அருண் மேபி ஊட்டியிருக்கலாம். இல்லை அவங்க மேலே ஒரு க்ரஷ் இருந்து இவருக்கும் வந்து ஒரு குட்டி க்ரஷ் வந்து ஊட்டியிருக்கலாம். இல்லை அப்படின்னா லைக் இந்த பர்டிகுலர் சப்பாத்தி நம்மளுக்கும் தேவைப்படுது, தர்ஷிகா வந்து விஷாலுக்கு ஊட்டிட்டு இருக்காங்க, நம்மளும் சாப்பிடணுமேன்ற மாதிரி சரி போய் வர்ஷினி உங்கள் பங்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை விஜய் சேதுபதி டிஸ்கஸ் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா எஸ், விஜய் சேதுபதி சார் வந்து டிஸ்கஸ் பண்ணார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் ஆகிய வர்ஷினி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வைஸ் பிரின்சிபல் தான் வேணும், நான் பிரின்சிபலாக இருந்தேனா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ்.